Example 1.2. If A equal to ஒரு 2 by 2 matrix இருக்கு is non-singular. Non-singularனா determinant value 0 வரக்கூடாது. ஓகே, அப்போ if A equal to ஒரு matrix கொடுத்துட்டு is non-singular, find A inverse. Non-singular கொடுத்துட்டாங்க, A inverse find பண்ணும். இப்போ non-singularனா determinant value 0 வரக்கூடாது. ஓகே, அப்போ நமக்கு நார்மலாகவே A inverse find பண்ணானா determinant value 0 வரக்கூடாது. அப்போ தான் A inverse find பண்ண முடியும். ஓகே, இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸில் பார்த்துருக்கோம். நம்ம A inverse find பண்ண என்ன ஃபார்முலா 1 by determinant A into adj. அந்த determinant A வேல்யூ find பண்ணல not equal to 0ன்னு வரணும். அப்போ தான் நம்ம A inverse existன்னு செஞ்சுட்டு அந்த ப்ரொசீட் பண்ண முடியும். A inverseக்கான வேல்யூஸை A inverseக்கு ஃபைன் பண்ண வேண்டியதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம A inverse ஃபைன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நமக்கு இவங்களே வந்துட்டு ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிங்குலர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. நம்ம A inverse ஃபைன் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை எழுதிக்கலாம். A ஈக்குவல் டு இந்த 2 by 2 மேட்ரிக்ஸை எழுதிக்கிறோம். A B C D எழுதியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண வேண்டியது என்னது? A inverse ஃபைன் பண்ணோம். இப்போ A inverse ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா 1 by determinant A into adj. இப்போ இது 2 by 2 மேட்ரிக்ஸ்னால டேரெக்டாகவே பண்ணிக்கலாம். 1 by determinant A எப்படி ஃபைன் பண்ணுவோம்? டயக்னலாக மல்டிப்ளை பண்ணுவோம். A into D AD minus B into C BC AD minus BC into adjoint A. 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி adjoint ஃபைன் பண்ணுவோம்? நம்ம அந்த ஃபஸ்ட்டு டயக்னலை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். இந்த ADங்கிறது DAன்னு எழுதுவோம். ரிமைனிங் எலமெண்ட்டு ஆப்போசிட் சைனில் எழுதுவோம். இப்போ BCங்கிறது மைனஸ் B மைனஸ் C. ஸோ இதான் A இன்வர்ஸ்க்கான வேல்யூ. A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by AD மைனஸ் BC இன்ட்டு D மைனஸ் B மைனஸ் C A. அவங்களே வந்துட்டு இது நான் சிங்குலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த டினாமினேட்டருக்கு AD மைனஸ் BC வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். where AD minus BC not equal to 0. Example 1.4. If A is a non-singular matrix of odd order, prove that determinant of adj is positive. நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ இங்கே என்ன given கொடுத்துருக்காங்க? A is a non-singular matrix. Non-singular matrixனா என்ன மீனிங்? A கொடுத்துருக்காங்களா? அப்போ டிட்டர்மினண்ட் A வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் அந்த டிட்டர்மினண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஓகே, ஆஃப் ஆட் ஆர்டர். ஆட் ஆர்டர்னா என்னது? ஆர்டர்னா என்னது நமக்கு மேட்ரிக்ஸில்? இப்போ 2 by 2 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா அதோட ஆர்டர் 2, 3 by 3 மேட்ரிக்ஸ்னால் அதோட ஆர்டர் 3. அது மாதிரி அதோட ஆர்டர் வந்து ஆட் ஆர்டராக இருக்கணும். ஆட் ஆர்டர்னா 1 by 1 மேட்ரிக்ஸ், 3 by 3 மேட்ரிக்ஸ், 5 by 5 மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். ஆட் ஆர்டரில் வரணும். 1 by 1 மேட்ரிக்ஸ், 1 மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்து 1, ஆர்டர் வந்து 3னா 3 by 3 மேட்ரிக்ஸ், ஆர்டர் வந்து 5னா 5 by 5 மேட்ரிக்ஸ். அப்படி ஆட் ஆர்டரில் இருக்கணும். அந்த ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் டிட்டர்மினண்ட் A நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அதோட ஆர்டர் வந்து ஆட் ஆர்டரில் இருக்கணும். அப்படி ரெண்டு கண்டிஷனாக இருக்குது. நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ரூவ் தட் டிட்டர்மினண்ட் ஆஃப் அட்ஜியோட டிட்டர்மினண்ட் ஃபைன் பண்ணால் எனக்கு கிடைக்கும் ஒரு வேல்யூவாக தான் கிடைக்கணும். அந்த வேல்யூ வந்துட்டு பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தியரம் தெரியும். நமக்கு என்ன தெரியும்னா, இஃப் A இஸ் ஏ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n, தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் adj ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் A பவர் n மைனஸ் 1. இப்படி நமக்கு ஒரு தியரம் இருக்குது. அதாவது நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு இருக்குது. அதோட ஆர்டர் வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு 1 by 1 மேட்ரிக்ஸ், 2 by 2 மேட்ரிக்ஸ், 3 by 3 மேட்ரிக்ஸ்னால் ஆர்டர் 3, 4 by 4 மேட்ரிக்ஸ்னால் ஆர்டர் 4. இப்போ அது மாதிரி அந்த ஆர்டர் வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம். ஒரு மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். அதோட ஆர்டர் என்னன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஏக்கு வந்து அட்ஜாயிண்ட் A ஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஏக்கு அட்ஜாயிண்ட் A ஃபைன் பண்ணுறோம். ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு அட்ஜாயிண்ட் A ஃபைன் பண்ணுறோம். ஆர்டர் என்னன்னு வச்சுருக்கோம். ஓகே, அப்போ அப்படி இருக்கும்போது இந்த அட்ஜாயிண்ட் ஏக்கு நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜிஏக்கு நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, அந்த ஏங்கிற கிவன் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல அதோட டிட்டர்மினன்ட் வந்து பவர் n மைனஸ் 1 இருக்கும். அதான் நமக்கு அட்ஜாயிண்ட் ஏக்கு டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணோம்னா ஒரு வேல்யூ தான் கிடைக்கும், ஒரு நம்பர் வேல்யூவாக தான் கிடைக்கும். அது வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, அந்த கிவன் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல A அதோட டிட்டர்மினன்ட்
பவர் n மைனஸ் ஒன். இப்போ 2/2 மேட்டர்ஸ்னா 2 மைனஸ் ஒன், 3/3 மேட்டர்ஸ்னா 3 மைனஸ் ஒன். அதோட பவர் நமக்கு என்ன இருக்குதோ அதை பண்ணல அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ஒரு தியரம் படிச்சிருக்கோம். அந்த தியரத்தை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இங்கே கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்னது? இஃப் ஏ இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் எம்னு ஆர்டர்னு கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ நம்ம எப்படி எழுதிக்கிறோன்னா லெட் ஏ பி ஏ, நம்ம தியர் ரஃபாக பண்ணுறோம். லெட் ஏ பி ஏ நான் சிங்குலர், let A be a non-singular matrix, let A be a non-singular matrix of odd order. odd order னு எப்படி எழுதலாம்? 2m plus 1 தான் எடுக்கணும். ஏன்னா இப்போ ஏதோ நம்ம எந்த ஒரு வேல்யூ எடுத்தாலும் அது 2 கூட மல்டிப்ளை பண்ணல என்ன ஆகிடும்? ஈவன் நம்பர் ஆகிடும். ஆட் நம்பராக இருந்தாலும் சரி, ஈவன் நம்பராக இருந்தாலும் சரி, அந்த நம்பரை ஒரு 2 கூட மல்டிப்ளை பண்ணையில் கிடைக்கிற வேல்யூ என்னவாக தான் இருக்கும்? ஈவன் நம்பராக தான் இருக்கும். அந்த ஈவன் நம்பர் கூட 1 ஆட் பண்ணால் என்னவாயிடும்? ஆட் நம்பர் ஆகிடும். அதனால் அந்த ஆட் ஆர்டர் எப்படி எடுத்துருக்கோம் நம்ம? 2m plus 1 வேர் m ஈக்குவல் டு எம்ங்கிறது என்னது? 0 1 2 3 எக்ஸெட்ரா நேச்சுரல் நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ எப்படி எழுதியிருக்கோம்? லெட் ஏ பி ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆட் ஆர்டர். ஆட் ஆர்டர் எப்படி எடுத்திருக்கோம்? 2m plus 1 எடுத்திருக்கோம். எம்ங்கிறது எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். இப்போ இது கூட சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். எம்முக்கு வந்து 0னா 2 × 0 0, 0 plus 1 1 ஆட் நம்பராக கிடச்சிச்சு. இப்போ 1 கொடுத்தா என்ன ஆகிடும்? 2 × 1 2, 2 plus 1 3, அப்போ ஆட் ஆகிடும். ஓகே, இது எழுதியாச்சு. இன்னி நம்ம இந்த தியரத்தை இங்கே அப்ளை பண்ணுறோம். பை தியரம். தியரம் என்னது? நமக்கு வந்துட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜியை வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அந்த கிவன் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்க்கு பவர் n மைனஸ் ஒன்க்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த தியரத்தை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜிஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n. என்னங்கிறது ஆர்டர். இங்கே இருக்கிற ஆர்டர் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 2m plus 1. ஸோ 2m plus 1 மைனஸ் 1. n மைனஸ் ஒனுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். இப்போ என்னங்கிறது இங்கே என்னது? 2m plus 1. அதான் இதோட ஆர்டர். இப்போ 2m plus 1 minus 1 which is equal to determinant A into 2m plus 1 minus 1 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ 2 power m. therefore determinant A power m. இந்த 2mங்கிறது எப்படி எழுதலாம்? m power whole square எழுதிக்கலாம். ஏன்னா 2mங்கிறது m into 2ங்கும் போதும் 2mனு ஆகிடும். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஸ்கொயர் கிடச்சிச்சு. டிட்டர்மினன்ட் ஏ பவர் m ஹோல் ஸ்கொயர். இப்போ ஹோல் ஸ்கொயராக வரையில் உள்ளே இருக்கிற நம்பர் பாசிட்டிவ் நம்பராக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் நம்பராக இருந்தாலும் சரி, அது ஸ்கொயர் பண்ணல என்ன ஆகிடும்? பாசிட்டிவாக தான் ஆகிடும். ஓகே, இப்போ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது அதான். டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜியை வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜி என்ன கிடைக்குது நமக்கு? உள்ளே இருக்கிற வேல்யூ டிட்டர்மினன்ட் ஏக்கு எந்த வேல்யூவாக இருந்தாலும் பாசிட்டிவோ நெகட்டிவோ எதாக இருந்தாலும் அது ஸ்கொயர் பண்ணல என்னவாயிடும்? பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ விச் இஸ் பாசிட்டிவ். ஹென்ஸ் ப்ரூவ்டு.